சீனால இப்ப பரவிக்கிட்டு இருக்கிற அந்த வைரஸினுடைய பெயர் HMPV, அதாவது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ், மனித மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது புதுசா இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல. 2001ஆம் ஆண்டே இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கோவிடினுடைய தன்மைகள் இதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த வைரஸ். கோவிடும் அதே மாதிரிதான். முதல்ல நம்மளுடைய நுரையீரலை தான் தாக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். சாதாரண சளி காய்ச்சல் போலதான் கோவிடும் தொடங்கும். இதுவும் அதே மாதிரிதான். சாதாரண சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை தான் இதுவும் கொண்ட வைரஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரி, இது யார பாதிக்கும்? முதற்கட்டமா யாரெல்லாம் வல்னரபிள் கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல குழந்தைங்க. 14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதுவும் 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன குழந்தைங்க வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், சீனியர் சிட்டிசன் ஈஸியா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நுரையீரல், சுவாச கோளாறு, இந்த ஆஸ்துமா போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த வைரஸ்னால ரொம்ப எளிதா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா காம்ப்ரமைஸ்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க ரொம்ப எளிதா இந்த வைரஸ்னால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, HMPவினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருமல், சளி, மூக்கடைப்பு முதற்கட்ட அறிகுறிகளா இருக்கும். இந்த வைரஸ் நமக்கு தொற்று ஏற்பட்டு 3 இருந்து 6 நாட்களுக்குள்ளாக அறிகுறிகள் தொடங்கும். இருமல், சளி, மூக்கடைப்பு எப்படி ஒரு சாதாரண காமன் கோல்டு, ஒரு ஃபீவர் நமக்கு எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரிதான் இந்த HMPV வைரஸ்னுடைய அறிகுறிகளும் இருக்கும். காய்ச்சல், தொண்டை வலி அதுக்கு அடுத்த கட்டமா ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட் வரும்போது நம்ம உடனடியா மருத்துவமனையை நாடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிமோனியா, ஆஸ்துமா பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிமோனியாவும் ஒரு காய்ச்சல், சளி அதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். இது நிமோனியா வர போறதுக்கான ரொம்ப ரேர் கேசஸ்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா எவ்வாறு இது பரவும், எப்படி எல்லாம் பரவும் அப்படின்னு பார்த்தோம்னா, இருமல், தும்மல், நம்மளுடைய எச்சில், உமிழ்நீர் வழியாக மனிதர்கள் இருந்து மனிதர்களுக்கு இது பரவும் அப்படின்ற அடிப்படையில இருமல், தும்மல் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட நம்ம நெருங்கி பழகும் போது நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். தொடுதல் மூலமாக பரவும். அசுத்தமான கைகள், நம்மளுக்கு வைரல் லோடு அதிகமா இருக்கு, நம்ம அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களை தொடர்றது மூலியமாவும், பாதிக்கப்பட்ட இடங்களுடைய தொடர்பு, கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ்ல நம்ம கை வச்சாலே நமக்கு அந்த வைரஸ் தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கோவிடும் இந்த மாதிரி தான் பரவும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கைகளை சுத்தமா வச்சுக்கணும், சோப்பு போட்டு கை கழுவணும் அப்படின்னு கோவிட் காலத்துல இருந்தே நமக்கு சொல்லி வரப்பட்டது. 20 நொடிகள் சோப்பு போட்டு கை கழுவணும். அசுத்தமான கைகளால முகத்தை, கண்ணு, காது, மூக்க தொடக்கூடாது. முகக்கவசம் அணிதல். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. தனிமைப்படுத்துதல், இதுவும் ஐசோலேட் பண்ணணும். நமக்கு எஃபெக்ட் ஆயிருக்கும், சளி, காய்ச்சல் இருக்கு, ஒருவேளை இந்த வைரஸ் தான் நமக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல ஐசோலேட் ஆகி நம்ம தனிமைப்படுத்திக்கிறது முக்கியம். அடிக்கடி தொடக்கூடிய இடங்களை, அந்த சர்ஃபேசஸ் சுத்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்று கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இதற்கான சிகிச்சைகள் என்ன அப்படின்னா, கோவிடுக்கு எப்படி அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஆனா அதுக்கு ஆன்டி வைரல் அப்படின்னு மருந்துகள்லாம் எதுவும் டைரக்டா இல்ல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட வைரஸுக்கான சிகிச்சை முறையோ மருந்தோ டைரக்டா இல்ல, ஆன்டி வைரல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது இல்ல. ஆனா இது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அறிகுறிகள் மூலமாக இந்த அறிகுறிகளுக்கு இது சிகிச்சை அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த வகையில காய்ச்சல், சளிக்கான மருத்துவம், ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ், வலி நிவாரணிகளை முதல்ல மருந்துகளா கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமானது டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும். இந்த பேஷண்ட்ஸ் நீர் சத்து குறையாம உடம்ப பாத்துக்கணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும். உடம்புல நீர் சத்து எப்பவுமே நிறைந்து காணப்படுவது பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்த ரெஸ்ட், ஓய்வுல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அறிகுறிகள் ஒரு வாரத்துக்கு மேல தொடருது, அது இன்னும் எக்ஸாஜரேட் ஆகுது, இன்னும் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா மருத்துவரை அணுகணும் அப்படின்றதும் வழிகாட்டு நெறிமுறைகளாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு சொல்றாங்களே, அது இன்னும் இந்தியாவுக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வரல, சைனால இருக்கிற ஒரு வைரஸுக்காக நாம ஏன் பயப்படணும் அப்படின்ற கேள்விகள் வரலாம். வூஹான் வைரஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுதான் கோவிட் பெருந்தொற்றா மாறுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப சைனால ஒரு வைரஸ் அவுட் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா லேசா பதறுதா இல்லையா? அதனால உலக சுகாதார நிறுவனமும் இதை ஒரு அவுட் பிரேக்கா இன்னும் அறிவிக்கல, ஆனாலும் ரொம்ப உன்னிப்பா இதை